ஒரு பையன் என் அம்மா மாரி பொண்டாட்டி வேணும்னு நெனைப்பான். ஆனா ஒரு பொண்ணு நெனைப்பா, என் அம்மா மாதிரி வாழ்க்கை வேண்டான்னு. ஏன் தெரியுமா? ஒரு பையன் தன் அம்மாவ பார்க்கும்போது, என் அம்மா எவ்ளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்ளோ அட்ஜஸ்ட் பண்ணாங்க, எனக்கு வர பொண்டாட்டியும் அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்குறான். ஆனா அதே வீட்ல வளர்ந்த ஒரு பொண்ணு, தன் அம்மாவ பார்க்கும்போது, என் அம்மா எவ்ளோ கஷ்டத்த சுமக்குறாங்க, எத்தன வலிகள அமைதியா தாங்குறாங்க, எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டான்னு பயமா பார்ப்பாங்க. பையன் தன் அம்மா மாரி ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லும்போது, அம்மா பண்ண தியாகம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஒரு பொண்ணுக்கு அம்மா மாதிரி நம்ம மறுபடியும் அந்த சுமைய தாங்கிட்டு நசுங்கணுமா? அப்படின்னு தான் தோணும். இதுல அவங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க இருந்த காலம் அப்படி இருந்துச்சு. அவங்களால முடிஞ்சத செஞ்சாங்க. ஆனா அந்த தியாகத்துக்கு காதல்னு பேர் வச்சு, இன்னொரு பொண்ணுகிட்ட அத எதிர்பார்க்காதீங்க. உங்க பொண்டாட்டியையோ, காதலியையோ அ உங்க அம்மா கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா, அவங்க ஒரு தனி மனுஷி. அவங்களுடைய வாழ்க்கை வேற. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற. யாராலயும் வாழ முடியாதுங்க. நாளைக்கு உங்களுடைய பொண்ணு அவங்க அம்மாவ பார்த்து, அம்மா மாதிரி வாழணும்னு ஆசைப்படணும். ஐயோ! அம்மா மாரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நெனைக்கக்கூடாது. ஏன்னா, மாற்றம் வெளிய இருந்து வராதுங்க. குடும்பம் மாறணும்னா, அது நீங்க தான் ஆரம்பிக்கணும்.